பெட்ரோல் பங்க் வேற எவ்வளவு தூரம் தெரியலண்ணே. தம்பி என்னாச்சு? பெட்ரோல் இல்லண்ணே. பெட்ரோல் இல்லையா? உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் கூட டோ பண்ணி விட்டுட்டு வரேன். சரிண்ணே, நானே உதவ யாரும் இல்லாம தானே ஊட்டிட்டு வரேன். பண்ணுங்கண்ணே, அதையா பண்ணுங்கண்ணே. சரி, கால் எடுங்கய்யா. தம்பி அண்ணே, அண்ணே வந்து வடக்கால போக வேண்டியவன். உனக்காக தான் வண்டியை திருப்பிக்கிட்டு தெற்கால வந்துகிட்டு இருக்கேன். என்ன ஏன்னா எனக்கு உதவி பண்றதுல அம்புட்டு நாட்டம். இந்த பக்கத்துல தான் பல்க் வந்துருச்சு தம்பி. இங்க எதுவும் இது பண்ணிக்காதீங்க, ஒரி பண்ணிக்காதீங்க. மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வெயில் அப்படியே வாடி வதங்கிருப்பேன். இருக்கட்டும் தம்பி, இதுல என்ன இருக்கு? மேன் டு மேன் ஹெல்ப் தானப்பா. சரி, என்ன பெட்ரோல் போட காசு எல்லாம் இருக்கா இல்லையா? காசு இருக்குண்ணே, பிரச்சனை இங்க வருங்க. பயங்கரத பார்த்தா சரியில்லை தம்பி. சும்மா போடுங்க, 200 ரூபாய்க்கு போடுங்க. ஐயோ அண்ணே, 50 ரூபா தானே கையில வச்சிருக்கேன். விடுப்பா, காசை கண்டு என்ன கோட்டையா கட்ட போறோம். ஆனா 200 ரூபாய்க்கே போட்டுருங்க. என்ன மனுஷன்? ஓபன் பண்ணுங்க. என்னமா பெட்ரோல் உள்ளக்க இருக்கு? ஆமாண்ணே, எப்பயுமே ஒரு லிட்டர் பெட்ரோல் வச்சுக்கிறேன். அப்ப அதை ஊத்தி எடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானே? எங்க அப்பா தான் சொன்னாங்க, என்னன்னு? மகனே ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் இந்த பெட்ரோலை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடி.